ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு போறாரு. அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தமாஷ்ட சனி முடியுது. அதாவது சுகஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் 5ஆம் பாவகத்துக்கு போறாரு. உங்களுக்கு அர்த்தமாஷ்ட சனி முடியுது. அதாவது சுகபோக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பங்கமும் இல்ல அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 வருஷமாவே பாத்தீங்கன்னா பெருசா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெருசா ஒன்றும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெருசா இல்ல. எல்லாமே தடங்கள், தாமதம், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நபர்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, காதலர்களுக்குள்ள பிரிவு, குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, இது போல சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா பல நபர்கள் இருக்கீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் 5ஆம் பாவகத்துக்கு போறாரு. அப்படி 5ஆம் பாவகத்துக்கு போனாரு அப்படின்னா குழந்தைகளால ஒரு நட்பெயர்கள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். பொதுவா 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாவே குழந்தைகளுக்கு உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அருள் ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இது வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருபறியில இருக்கு, வழக்குகள் எல்லாவது நிலுவையில இருக்கு, கோர்ட்டுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடிவு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு. அதாவது குடும்ப பிரச்சனைகள் கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழல் ஏற்படும். கூட்டு குடும்பமா வாழக்கூடிய சூழ்நிலை அதிக நபர்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் பொருளாதார நெருக்கடியில இருந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பல நபர்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று பல நபர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் பல நபர்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது பல நபர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்கள் மூலமான நல்ல லாபங்கள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு, பிரிவு நிலை, பிரிஞ்ச நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு அன்பு, புரிதல், பாசம் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கிறது. கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டுத் தொழில கவனமா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. கூட்டுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். அதனால கூட்டுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க செயல்படுத்துங்க. உறவினர்களுடைய சப்போர்ட், நண்பர்களுடைய சப்போர்ட், வாழ்க்கை துணை மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு மூலமா உங்களுக்கு பல நபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு இடத்த வாங்க போறேன், இல்ல ஒரு இடத்த நான் நல்ல விலைக்கு நான் விற்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்துல அந்த இடம் விற்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அதே போல ஒரு இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல நபர்கள் வாடகை வீட்டுல தான் நான் இருக்கிறேன், எப்பதான் நான் சொந்த வீடு பக்கம் நான் போறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு கட்டக்கூடிய சூழலும் ஏற்படும். சொந்தமா வீடு வாங்குறதோ, இல்ல ஒரு இடம் வாங்குறதோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் பல நபர்களுக்கு ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழல் ஏற்படும். தடங்கள் தாமதம் இல்லாம படிப்புல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மதிப்பெண்கள், பிடிச்ச இடத்திற்கு பிடித்த துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது சனீஸ்வரருடைய 7வது பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது பல நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் வீதியில நின்றுக்கும். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில 2வது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பல நபர்களுக்கு உருவாகும். அதே போல நிலுவையில ஏதாவது வழக்குகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா வர்றதோ, இல்ல வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், இது வரைக்கும் தடங்கள் தாமதமாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும்
வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு மூலமான ஆதாயங்கள் கிடைக்கிறது, அதன் மூலமான நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு உருவாகும். அதே போன்று பாத்தீங்கன்னா வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதாவது பக்கத்துல வேலை தேடுவதை விட கொஞ்சம் தொலைதூரமா நீங்க வேலை தேடுனீங்க அப்படின்னா உடனே வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். மூத்த சகோதரஸ்தானகம் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். அந்த உறவு முறையில அப்பப்ப விரிசல் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதற்கு ஏற்றது போல யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். அந்த சேமிப்பு பழக்கம் மூலமான வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். பல நபர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சியானது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் அந்த நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அந்த வருமானம் மூலமாக அந்த குடும்பத்தை முறையா கட்டுக்கோப்பா செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். பொதுவா குடும்பஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அங்க குருவோடைய பார்வையும் அங்க படுவதால பாத்தீங்கன்னா குடும்பம் இல்லாத நபர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது நான் பல வருஷமா நான் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், குடும்ப வாழ்க்கை எனக்கு சரியா அமையல, திருமண வாழ்க்கை எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். நீங்க வீட்லயும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பேச்சில ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அந்த வருமானங்கள் மூலமான நல்ல விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மூலமாக ஏற்படும். அந்த புதிய நபர் வருகை மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம், அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இந்த 2.5 வருஷ காலகட்டத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை, வேலை செய்யற இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதோ இல்ல தொழில நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த தொழில உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். நல்ல தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கிறது, உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு நிலை அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இல்ல நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல கமிஷன் மூலமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கணினித்துறை மூலமான வருமானத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பேச்சில பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க உங்களுடைய நண்பர்களுக்காக இருக்கட்டும், இல்ல உறவினர்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கை துணைவிக்காக இருக்கட்டும், நீங்க நல்லது பண்ணணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு அறிவுரை கூறுவீங்க, ஒரு நல்லது ஐடியா கொடுப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே உபத்திரமா முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா உங்க பேச்சை கேட்டுதான் என் வாழ்க்கையில நான் இப்படி பின்னுக்கு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். சினிமா துறையோ இல்ல மீடியா துறையோ இல்லைன்னா கலைத்துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பேரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கணும். உங்களுடைய பேச்சை கேட்கறது பல நபர்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். உங்களுக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதே போன்று ஜவுளி கடை, நகைக்கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல துணி சம்பந்தமான இல்ல நூல் சம்பந்தமான தொழில் பண்றேன், இல்ல நாங்க வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் கிடைக்கும், நல்ல வருமானங்கள் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே போன்று விவசாய பணியாக இருந்தாலும் சரி, இல்ல கீழ்மட்ட பணியாக இருந்தாலும் சரி, இல்ல மண் சம்பந்தமான, நீர் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்குமா, அந்த அளவுக்கு ஒரு
வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்ல. உங்களுக்கு கடின உழைப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. இருந்தாலும் நீங்க வந்து கவனமா செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்குலாம் வந்து கடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வச்சுட்டு வாழ்க்கை நடத்துறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். பெரிய முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்ப கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இந்த கடன் பிரச்சனைகளை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போன்று பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து, இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னால் மட்டும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா 1 வருடத்திற்கு ஒரு முறையோ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று அங்க வந்து பாத்தீங்கன்னா மூவர் சமாதி இருக்கு. இந்த மூவர் சமாதிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.